சென்னையில் உள்ள 3 நாடாளுமன்ற தொகுதிகளில் எவ்வாறு வாக்குகள் எண்ணப்படும், அதன் வழிமுறைகள் என்ன என்பது குறித்து இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தில் 39 தொகுதிகளின் வாக்குப்பதிவு இயந்திரங்களும் 39 வாக்கு எண்ணும் மையங்களில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு செவ்வாயன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. பொதுவாக வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் அறையில் 14 மேசைகள் போடப்பட்டிருக்கும். தேவை இருப்பின் தேர்தல் ஆணையத்தின் அனுமதி பெற்று கூடுதல் மேசைகள் அமைக்கப்படும். ஒவ்வொரு மேசையிலும் வாக்கு எண்ணும் பணி தனித்தனியாக வீடியோவில் பதிவு செய்யப்படுவதோடு சுற்றியுள்ள நிகழ்வுகளும் வீடியோ பதிவு செய்யப்படும். ஹாட்ஸ்பாட்டான சென்னையில் உள்ள 3 மக்களவை தொகுதிகளிலும் இந்த வழிமுறைப்படியே வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. லயோலா கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள மத்திய சென்னை வாக்கு எண்ணும் மையத்தில் மொத்தம் 300 சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட்டு 15 LED திரைகளில் அதனை கண்காணிக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இங்கு மொத்தம் 445 போலீசார் 3 அடுக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். அதேபோல ராணிமேரி கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வடசென்னை தொகுதி வாக்கு எண்ணும் மையத்தில் 280 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு 12 திரைகளில் கண்காணிக்கப்படுகிறது. இங்கு 447 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். தென் சென்னை தொகுதியின் வாக்கு எண்ணும் மையமான அண்ணா பல்கலைக்கழகத்தில் மொத்தம் 342 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு 13 துறைகள் மூலம் கண்காணிக்கப்படுகின்றன. இங்கு சுமார் 492 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். சென்னையின் 3 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் 4700 வாக்குச்சாவடிகளில் பதிவான வாக்குகள் 268 மேசைகளில் 321 சுற்றுகளாக எண்ணப்படுகிறது. இதில் சோழிங்கநல்லூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு மட்டும் 30 மேசைகள் அமைக்கப்படுகிறது. ஒவ்வொரு மேசைக்கும் ஒரு மேற்பார்வையாளர், உதவி மேற்பார்வையாளர், ஒரு நுண் பார்வையாளர், வேட்பாளர்கள், முகவர்கள் உள்ளிட்டோர் இடம்பெறுவர். வாக்கு எண்ணிக்கையின் போது ஒவ்வொரு சுற்றின் போதும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கும் பெட்டியின் சீல் சரியாக இருக்கிறதா என்பதை வேட்பாளர்களின் முகவர்கள் உறுதி செய்வார்கள். அதன் பிறகே வாக்கு எண்ணிக்கை தொடங்கும். ஒவ்வொரு அறையிலும் RO மற்றும் ARO முன்னிலையில் பெரிய துறையில் முடிவுகளை அறிவிப்பார்கள். இந்த நடைமுறைப்படியே அனைத்து தொகுதிகளுக்கும் வாக்கு எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியாகும். தந்தி டிவி செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் ராமச்சந்திரன். மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறவுள்ள நிலையில் தமிழகத்தில் அதற்கான முன்னேற்பாடுகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. திண்டுக்கல் வாக்கு எண்ணும் மையத்தில் செய்யப்பட்டுள்ள முன்னேற்பாடுகளை மாவட்ட நிர்வாகிகள் ஆய்வு செய்தனர். பாதுகாப்பு பணியில் 850 காவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். 289 கேமராக்கள் மூலம் வாக்கு எண்ணிக்கை கண்காணிக்கப்பட உள்ளது. திருச்சி தொகுதியில் பதிவான தபால் வாக்குகளை எண்ணுவதற்கு 11 மேஜைகளுடன் 2 அறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் பிரதீப்குமார் தெரிவித்துள்ளார். அரசியல் கட்சி முகவர்கள் காலை 6 மணிக்கு வர வேண்டும் என்றும், பேனா, ஒரு நோட்டு புத்தகம், 17C படிவம், இது 3ஐ தவிர்த்து வேறு எதுவும் எடுத்து வரக்கூடாது என்றும் அறிவுறுத்தியுள்ளார். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் 23 சுற்றுகளாக வாக்குகள் எண்ணப்பட உள்ளன. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 14 மேசை வீதம் மொத்தம் 84 மேசைகள் அமைக்கப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணும் பணியில் 350 அலுவலர்கள், 120 நுண் பார்வையாளர்கள் ஈடுபட உள்ளனர். ராணிப்பேட்டையில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ள வாலாஜா மகளிர் கலை கல்லூரி வளாகத்தில் SP கிரண் ஸ்ருதி தலைமையில் 3 ADSP, 4 DSP, துணை ராணுவப்படை வீரர்கள் என மொத்தம் 800 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.